5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அப்போ 21 வயசு இருக்கும். வெஜிடேரியன் ஆகிறது அப்போ இருந்த ஒரு பெரிய ட்ரெண்டு. அதனால் நான் அப்போ ஒரு 4-5 நாளைக்கு அந்த வெஜிடேரியன் கேம்புக்கு போயிருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே போய் சேர்ந்ததும் நாங்கள் ஒரு வாக் போகலான்னு கிளம்புனோம். கைடு அங்கே ஒரு க்ளோவரை காட்டி என்ன சொன்னார்னா, இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். அதை நான் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்றத பார்த்து மற்ற சில பேரும் அதை சாப்பிட்றதுக்காக முயற்சியும் பண்ணாங்க. அதோட சுவை வித்தியாசமாகவும் கொஞ்சம் கசப்பாகவும் இருந்தது. ஆனால் நாங்கள் அதை ஒரு நல்ல அனுபவமாக எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அவங்க சாப்பிட எங்களுக்கு எதுவுமே தரல. அன்னைக்கு நைட்டு ஏன் சாப்பிட ஒன்றும் இல்லைன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் தான் நடந்து போகும்போது செடியை சாப்பிட்டீங்களே. ஏன் எதுக்காக சிரிக்கிறீங்க? எதுக்காக? இதெல்லாம் அந்த கைடு தான் சொன்னார். ஏன் அப்படியே அந்த கீழே இருக்க சாப்பிட வேண்டியதானே? ஆடி என்ன நக்கலா பண்ணிட்டு இருக்க? ஹலோ புரா, நில்லு. ஏய் தல தல வலி விடு. எங்க வேணாலும் போ. ஆனா என்கிட்ட தப்பிக்க முடியாது. எத்தனை வாட்டி சொல்றது? கம்மி சம்பளம் வாங்குற குடும்பத்துக்கு $30,000 கிடைக்கும். ஆனா நீங்க சம்பளமே வாங்கல, அதனால உங்களுக்கு $20,000 தான். நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். நானும் அங்கிருந்து கிளம்பிட்டனே. ஆனா அதிகபட்சம் இவ்வளவுதான் முடியும். எங்களால $30,000 கொடுக்க முடியாது. வெளியே தான் வாங்கணும். வெளியே வாங்க முடிஞ்சா நான் எதுக்கு உங்ககிட்ட கடன் கேட்கிறேன்? அப்ப வேற எங்கேயாவது போய் கேளுங்க. ஆனா நான் இங்க டெபாசிட் கட்டி இருக்கேன். என்னோட பொருட்களை எல்லாம் நான் இங்க எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்குதான் வேற யார்கிட்டயாவது கடன் வாங்குங்கன்னு சொன்னேன். என்ன மாதிரி ஒத்தையில இருக்க பொம்பளைக்கு யாரு கடன் கொடுப்பா? ஆனா அத நீங்க லீஸ்ல சைன் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஆனா நீங்க தான் எனக்கு பணம் தரேன்னு சொன்னீங்களே. நான் எப்போ அந்த மாதிரி எல்லாம் சொன்னேன்? இங்க பாருங்க மேடம், ஹலோ. இப்ப இல்ல, அப்புறமா பேசுறேன். இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் வெளில போயிட்டு வரேன். மேனேஜர் என்ன பத்தி கேட்டாருன்னா. இங்க பாருங்க மேடம், நீங்க இப்ப கிளம்பலாம். நான் வேலையா இருக்கேன். ஒரு நிமிஷம், என்னை மன்னிச்சிரு. நீ எப்பவுமே பிஸியா தானே இருக்க. அப்புறம் திரும்ப கூப்பிட கூட மாட்டேன். உன்னை வந்து என்னால பார்க்கவும் முடியல. நான் அப்புறம் பேசுறேன்னு சொன்னேன். கண்டிப்பா அவங்களால என்னை பார்க்க முடியாதுல்ல? கண்டிப்பா, நீங்க தாராளமா எங்களை நம்பலாம். இவங்களை பார்க்கும்போது அப்படிதான் தெரியறாங்க. நீங்க சொன்னது சரிதான். என்ன? பாதிக்கப்பட்டிருக்காங்களா அவங்களோட ஃப்ரெண்டு நைட் கிளப்ல பிரச்சனை பண்ணதை பார்த்துருக்காங்க. இதைத்தான் நீங்க தெரிஞ்சுக்கணுமா? ஆனா அவங்க யாரும் கொலையை நேரில் பார்க்கல. அதனால தான் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை கேட்குறோம். எல்லாம் சரிதான். ஆனா அந்த நேரத்துல நான் அவங்களோட முகத்தை சரியா பார்க்கவே இல்லையே. சரி, அப்படின்னா கொஞ்சமாவது ஞாபகப்படுத்தி பாருங்க. அது கண்டிப்பா அவங்க தான். எங்களுக்கு ப்ரூஃப் வேணும். மிஸ்டர் சோய், மன்னிச்சிடுங்க மேம். அவன்கிட்ட மோதிரம் இல்ல. மோதிரமா? ஆமா, ஒருத்தன் கையில மண்டை ஓடு போட்ட மாதிரி ஒரு மோதிரம் இருந்துச்சு. டாக்டரும் ரிங் மாதிரி தான் இருந்ததுன்னு சொன்னாரு. அடி அங்கங்க பலமா இருந்ததுனால எங்களால கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு மேல என்ன கூப்பிடாதீங்க. உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா கால் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். இவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஏய், ஹே டூட். ஏய் வா மச்சான். டேய் பரவாயில்லடா, வரவே மச்சான். ஏய் எங்களை நம்பவே இல்ல. சூப்பர் மச்சான். அந்த குற்றத்தை நீங்க தான் ஒத்துக்கணும். உங்களை சும்மா பண்ணட்டே. போடா கிளம்பு. நிறுத்து சார், இருந்து எல்லாரும் போயிடுங்க. இல்லனா போட்டு விடாதீங்க சார். என்ன கலாட்டா பண்ணி இருக்கீங்களாங்க? சொல்லுமா. இல்லனா அவ்வளவுதான். டேய் கொஞ்சம் வாங்குறீங்களா? சார் நீ பார்த்தல சொல்லுவல்ல.
இருங்க சார். வெளியில வா வா சொல்றது வந்து கேளுங்க. சொல்லுமா. கொஞ்சம் பொறுமையா இருங்க. உனக்கு தெரிஞ்சதை வாங்க, நீ சொல்லு. வாங்கன்னு சொல்றேன்ல. வா. வாங்க சார், வாங்க சார், என்ன கேளுங்க. விடுங்க. வாங்க. வா வாமா. வாங்க சார். டேய் உங்களை சும்மா விட மாட்டேன்டா. என்ன விடுங்க. என்ன விடுங்க. வாங்கன்னு சொல்றேன்ல. மறுபடியும் சந்திக்கலாம். அது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரமானவங்க. நீ ஒன்றும் பயப்படாத. ஆ? பொறுக்கீங்க. மேம் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? இல்ல உள்ள வந்து ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல வெல்கம். ப்ளீஸ் க்ளோஸ் த டோர். ஹலோ மேடம், குட் மார்னிங். மேடம் வந்துட்டாங்க. வந்துட்டியா நீ? இவங்க இன்னுமா இங்க இருக்காங்க? கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அப்படியாம்மா? உங்க வீட்டு ஓனர் மட்டும் இதுல சைன் பண்ணா போதும். ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. இந்த உதவிய நான் எப்பவும் மறக்க மாட்டேம்மா. நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும்மா. என்னாச்சு? ஆ? மேனேஜர் கிட்ட நீ என்ன சொன்ன? உன்னை பத்தி நான் எதுவும் சொல்லலையே. ஜீசு, நீ என் மேல தப்பு இருக்கிற மாதிரி பேசுற. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. அவங்கள பார்த்தா ரொம்ப பாவமா இருந்தது. மேனேஜரோட க்ளோஸா இருக்க போல, அதனால தானே உன்னால இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியுது. பத்திரமா இரு. எல்லாத்துக்கும் லிமிட் இருக்கு. இது பணத்தை மட்டுமே பாக்குற உலகம். நீ எவ்வளவு தூரம் போவ? யாராவது இருக்கீங்களா? ஹலோ, என்னாச்சு? மிஸ் சங், வெளியே போ. வெக்கேஷன் நினைச்சிட்டு போ. யார் அது? யாருன்னு கேட்டேன். சூப்பரிண்டெண்டன்ட். எனக்கு யாருன்னு தெரியலையே. நான் தான் சூப்பரிண்டெண்டன்ட். என்னாச்சு? போஸ்ட் பாக்ஸ்ல லெட்டர் குமிஞ்சிருக்கு. எதையும் நீங்க பார்க்க மாட்டீங்களா?
இப்ப வரைக்கும் 10 வருஷமா ஒரு நாளைக்கு 2 வாட்டி போட்டு போகும். ஆனா இப்ப வரைக்கும் வெறும் 9 பேர் தான் மிச்சம் இருக்காங்க. ஏமா இங்க பாரு, மூடத்தீவை பார்க்க போறியா? நீ யாரு? என்னோட தாத்தா அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆஹா, அவரோட பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? அவரோட பேரு கிம் சுக்வான். தெரியும், நீ ஹேவன் தானே? அப்பவே நான் நினைச்சேன் நீயா தான் இருக்குன்னு. என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? சொல்ல, எப்படி உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்பவே நீ பார்க்க ரொம்ப நல்லா இருப்பிய. இப்ப நீ பார்க்க இன்னும் அழகா இருக்க. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கண்டிப்பா இருக்கு. ஆனா எனக்கு என்ன ஆகல. வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. நீ ஹேவன் தானே? ஆமா. எப்படி இருக்க? ஏய் இங்க பாரு, ஒழுங்கா உன் கையை கழுவிட்டு அவளை கட்டிப்படி. என்ன? மன்னிச்சிரு. நீ நிஜமாவே ஹேவனா? நிஜமாவே தான், நான் தான் ஹேவன். நிஜமாவே நீ வந்துட்டியா? சரி, நான் கிளம்புறேன். யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. யாரு? கிம்மோட பேத்தியா? நீதான் ஹேவுனா? அட நீதானா? ஆமா, இவ மொத்தமா எப்படி நீ மாறிட்டா மாறிட்ட. பாரு. எங்களை உனக்கு ஞாபகம் இருக்கா? இவ பாக்குறதுக்கு வெள்ளையா அழகா இருக்கால. சியோல் தண்ணியில குளிச்சுதான் இப்படி வெள்ளையா இருக்கியா? அதுவும் சரிதான். வெள்ளையா எப்படி இருக்கா. வெள்ளையா இருக்கா பாரு. ஞாபகம் இருக்கா? என்னுடைய கணவர் மேங் ஜோங். அது அவரோட அண்ணா சுல் ஜோங். மேங் ஜோங், சுல் ஜோங். போதும், நிறுத்துங்க. இப்படியெல்லாம் அவங்கள பேர் வச்செல்லாம் கூப்பிடக்கூடாது. வெக்கேஷன் போறதுக்கு வேற இடம் கிடைக்கலையா? இங்க ஒண்ணுமே இல்ல. இத பாருங்க, நகரத்து ஆளுங்களுக்கு இங்க வர்றதுதான் பிடிக்கும். ஏன்னா இங்கதான் இயற்கையான காத்து, தண்ணி எல்லாம் இருக்கு. புரியுதா? இங்க சுத்தி பார்க்க என்ன இடம் இருக்கு? எப்ப திரும்ப போற? ஒரு வாரம் இங்க தான் தங்க போறேன். ஒரு நாள்லயே இங்க இருந்து கிளம்புறியா இல்லையா பாரு. எல்லாரும் வேலையை பாருங்க. மழை வர மாதிரி இருக்கு. சரி, வாங்க வாங்க போலாம். மெதுவா ஏறு. பாத்து வாமா. நீ வரப்போறியா இல்லையா? புக்னாம் வந்து உதவி பண்ணு. நான் ஹேவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரேன். சொல்ஜாங்கும் அங்க இருக்கிற பெரியவங்களும் என்ன சாப்பிடுறாங்க? தெரியாது, ஏதோ பூசோ ஹெலன்னு சொல்லி அதை மென்னுக்கிட்டு இருப்பாங்க. வேற ஒன்றும் தெரியாது. வந்துட்டோம். அது கூட சூடா இருக்குல்ல? ஞாபகம் இருக்கா? இத நாம தானே இங்க எழுதணும். என் தாத்தா கூட ரொம்ப கோவப்பட்டாரே. அம்மா, சீக்கிரம் வா, வந்து அம்மாவோட ஃப்ரெண்டுக்கு வணக்கம் சொல்லு. இங்க வா. உன்னோட பேர் என்ன? ஹே, யோகிக்கு இன்னும் மத்தவங்க கிட்ட எல்லாம் எப்படி பழகணும்னு சரியா தெரியும். பரவாயில்ல. என்ன படிக்கிறா?
10 வயசு ஆகுது. ஆனா எங்கேயும் ஸ்கூலுக்கு அனுப்பல. எனக்கு அனுப்புறோன்னு தான் ஆசை. ஆனா மேங்ஜோவும் என் அத்தையும் பொண்ணுங்கெல்லாம் ஸ்கூலுக்கே போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவ படிக்க ஆரம்பிச்சிட்டானா வீட்டை விட்டு ஓடி போயிடுவாளாமா. பசங்க யாரையும் இப்ப ஸ்கூலுக்குலாம் அனுப்புறது இல்ல. எங்க ஊர்லலாம் கிண்டர் கார்டனே இருக்கு. அப்படியா? அடுத்த வருஷமாவது அவளை ஸ்கூலுக்கு அனுப்புனா நல்லா இருக்கும். என் பொண்ணு ஸ்கூலுக்கெல்லாம் போய் புக்ஸ் எல்லாம் படிக்கணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, தாத்தா இறந்து 15 வருஷம் ஆயிடுச்சு. இந்த இடம் இவ்வளவு சுத்தமா இருக்கே, எப்படி? எப்படின்னு சொல்லு பார்க்கலாம். 3 நாளா நான் தனியா சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாம் உனக்காக தான். இத சொன்னதுக்கு உனக்கு ரொம்ப நன்றி. ஆ, யோன்ஹிய பத்தி ஏதோ சொல்லிட்டு இருந்தல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விட்டுதல்ல. சரி, உனக்கு பசிக்கும்ல, உனக்கு சாப்பாடு ஏதாவது ரெடி பண்றேன். இயான்கி கூட நான் மீன் பிடிக்க போறேன். நிஜமாவா? ஆமா. எப்படி போனாலும் வெறும் கையோட தான் வர போறீங்க. உனக்கு அப்பா கூட மீன் பிடிக்க போகணும்னு ரொம்ப ஆசைல்ல? என்ன இன்னும் தூங்கலையா? வந்துட்டீங்களா? நல்லா இருந்ததா? மீன் கிடைச்சதா? என்னங்க, தீவுல இருந்துகிட்டு இன்னும் மீன் பிடிக்க தெரியலையா உங்களுக்கு? 2 வாரமாவா எந்த மீனும் கிடைக்கல? இப்ப எதுக்கு நீ அதை கேக்குற? அதை கேட்டு நீ இப்ப என்ன பண்ண போற? ஏன் பண்ண முடியாது? நம்ம எல்லாருக்கும் சேர்த்து, நீங்க, நான், யோன்ஹி, அப்புறம் உங்க கேடு கெட்ட தம்பி. உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என் குடும்பத்துக்கு மரியாதை கொடுத்து பேசுன்னு. நாய்கிட்ட கூட ஒரு வாட்டி சொன்னா புரிஞ்சுக்கும். அதுங்களே அடிக்கும் போது ஒன்னு அடிக்கிறதுல தப்பு இல்லை.
ஒன்னதான் கீழே வச்சு சாப்பிடாத. எதுக்கு தான் எப்பவும் ஒரு ஆள் கூட இருக்கணும். வாங்கிக்க, சாப்பிடு. என்னதான் இத்தனை பொம்பளைங்க இருந்தாலும் இதை பண்ண முடியாது. சரிதான் தம்பி, எங்க வீட்டையும் கொஞ்சம் சரி பண்ண முடியுமா? இதே மாதிரி தான் கூரையெல்லாம் பிச்சுக்கிச்சு. பண்ணிரலாம். எங்க வீட்டு கதவும் அப்படிதான்ப்பா இருக்கு. சரி, நீயே அதை சரி பண்ணிக்க. ஏற்கனவே அவனுக்கு செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்கு. உண்மைதான். அவன் ரொம்ப நல்லா இருக்கணும். அவன் மட்டும் இல்லைன்னா நம்ம கதை அவ்வளவுதான். அதுவும் சரிதான். என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா உட்காராத, போய் நூடுல்ஸ் பண்ணு. சரி முதல்ல அதை முடிச்சிட்டு போ. சரி. அவ ஓய்வு எடுக்கட்டுமே, கலப்பா இருப்பால. அவன மாதிரி என்ன பெரிய வேலையா கொடுத்துட்டேன். சும்மா இரு. அது சரி, கிம்மோட பேத்தி என்ன பண்றா? இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் என்ன தூக்க வேண்டி கிடக்கு? சியோல்ல இருந்து வந்திருக்காங்கல்ல, அதான் அந்த மாதிரி இருக்கும். முதல்ல ஒரு பொண்ணு எப்படி இப்படி தனியா எல்லாம் வரலாம்? அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அப்புறம் எதுக்காக வெக்கேஷன் வந்திருக்கா? முட்டாள்தனமா இல்ல? சியோல்ல நிறைய பேர் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம தான் இருக்காங்களாம். அப்படியா? அது சரி, நீ என்ன எப்ப பார்த்தாலும் அந்த இடத்த பத்தியே பேசிட்டு இருக்க? இது ரொம்ப நல்லா இருக்கு. சரி, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. என்ன நீ? உனக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? நானே சமைச்சுக்கிறேன் இனிமே. என்ன நீ? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நீ குளத்துல போய் நல்லா குளிச்சுட்டு வரியா? குளத்துலயா? மறந்துட்டியா? நம்ம சின்ன வயசுல அங்கதானே போய் குளிச்சுட்டு வருவோம். யாரும் பார்க்க மாட்டாங்க. இங்க சூரியன் மறைஞ்சதும் எல்லாரும் போய் தூங்கிடுவாங்க தெரியுமா? நான் முதல்ல போய் துணியெல்லாம் துவைச்சு போடுறேன். நீ சீக்கிரம் வந்துரு. உன்னோட துணியும் கொடு. பரவாயில்ல, நானே அதை பாத்துக்கிறேன். இந்த கைய வச்சா? எங்க லாண்ட்ரி ரூம்லாம் இல்லையா? லாண்ட்ரி ரூம்ல தான் எல்லாரும் துணி துவைப்பீங்களா? வித்தியாசமா இருக்கு. இந்த தீவுல சுத்தமான தண்ணில நிறைய இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கே நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். உன் உடம்பு நல்லா சுத்தமா வெள்ளையா இருக்கு. நல்ல மென்மையா வழுவழுன்னு இருக்கு. தொட்டாலே வழுக்குது. உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல நம்ம ராத்திரியில இங்க வந்து குளிப்போம்ல? இருக்கு. தண்ணி கூட சில்லுன்னு இருக்கும். என்ன பண்ற நீ? அட ஒன்றும் இல்லை. நான் தானே உன் பக்கத்துல இருக்கேன். அப்புறம் என்ன உனக்கு? நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? எதுக்கு? ஒன்றும் இல்லை.
எனக்கு தெரிஞ்சு உன் ஊர்ல நிறைய பசங்க உன் பின்னாடி சுத்தி இருப்பாங்கல்ல. ஏய் ஐயா! இங்க இந்த மாதிரி செட்டப் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா இங்க போன் எல்லாம் வேலை செய்யணுமே. ஆனா யாருக்கு தெரியும், இங்க அத்தையோட வீட்ல மட்டும்தான் போன் வேலை செய்யும். ம் 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 என்ன பண்றீங்க மாமா? பூனா உங்களுக்கு பிடிக்கும்ல? நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அம்மாவோட ஃப்ரெண்ட்? அம்மாவோட ஃப்ரெண்டா? என்ன ஆண்டின்னு கூப்பிடு. ஆன்ட்டியா? ஆமா அப்படிதான். இத படிச்சு காட்டவா? இத மூடி கொடுக்குறீங்களா? படிக்காம இருந்தா உன்னோட அம்மா ஃபீல் பண்ணுவாள்ல. இதெல்லாம் படிக்க வேண்டாம் தான் அம்மா கொடுத்தாங்க. என்ன? சோஷியல் ஸ்டடீஸ் மட்டும் தான் படிக்கணுமா? ஏன் அப்படி? அதுல தான் சியோல் பத்தி போட்டிருப்பாங்களாம். ஓ எனக்கு உங்களை மாதிரியே காது குத்தி கம்பல் போடணும்னு ஆசை. ஓ போட்டுடலாம். பெரியவளானா நானும் உங்களை மாதிரியே ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஏய் ஏய் கத்தாதடி, கத்தாத, கத்தா பாரு. வா அப்படி. ஏய் என்னாச்சுமா? ஒண்ணும் இல்ல. மறுபடியும் அவங்க வந்துட்டாளா? வாய மூடு. சொல்லிட்டே இருக்க. அமைதியா இரு. என்ன நடக்குது இங்க? ஒண்ணுமே நடக்கலையே. கொஞ்ச நேரம் நீ நம்ம யோகிய பாத்துக்கிறியா? ஆன்ட்டி கூட நீ போய் அவங்க வீட்டுல தான் இருக்கணும். சொல்றல.
அதெல்லாம் இருக்க வேண்டாம். அவளை கூட்டிட்டு போ. போங்க 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 போன்றல. அவகிட்ட தேனையும் வித்தர சொன்னேன்னு சொல்லு. சரி. எப்படி நீ இப்பவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? உள்ள இவ்வளவு கேவலமான விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியாது? ஆளை பாரு எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்னு. என்ன மன்னிச்சுடு. நீ கலர் கம்மி ஆயிட்ட. இந்த சன்ஸ்கிரீன் போட்டுக்கோ. என்ன பார்த்தல நீ ஒன்றும் பாவப்பட தேவையில்ல. நானுமே இங்கெல்லாம் வர வேணான்னு தான் நினச்சேன். ஆனால் அவன் என்னோட பாஸுக்கு கேட்டதை விட அதிகமாக காசு கொடுத்துட்டான். உண்மையாகவே என்ன மன்னிச்சுடு. என்கிட்ட நீ எதுக்காக மன்னிப்பு கேட்குற? நீ ஒன்றும் ராட்சசி இல்லையே. இப்படிலாம் பண்ணி நீ ஏன் உடம்புக்கு எடுத்துக்கிற? அப்பப்போ நானும் இதை பற்றி யோசிப்பேன். என்ன பண்ற நீ? ஆமாம், நீ எப்படி அவன் கூட வாழ்கிற? நானாக இருந்தால் ஓடி போயிருப்பேன். அந்த மாதிரிலாம் நான் நினச்சாலே அவன் என்னை கொன்று போட்டுடுவான். ஓடி போகிறதா இருந்தாலும் நீ எங்கே போவ? சியோலுக்கு மட்டும் போனால் எப்படி இருக்கும்? உன்னை யாராலையுமே சியோலில் கண்டுபிடிக்கவே முடியாது. உனக்கு சியோலோட தண்ணி கூட தேவையில்லை. நீ இதை போடு, வெள்ளையாயிடுவ. நீ சொல்றதெல்லாம் சரி, ஆனா நீ ஏன் இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்ற? உன்னை சேர்ந்து ஓடி போயிடலாமா? நம்ம சியோலுக்கு போலாம். அங்க ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்து பொழைச்சுக்கலாம். ஆனா என்னோட பொண்ணுக்கு அப்பான்னு ஒருத்தன் வேணும்ல. யாருக்கு அதெல்லாம் தேவை? நான் கூட அப்பா இல்லாம தான் வளர்ந்தேன். ஓ அப்படியா? ஏய், சாப்பாடு பண்ணலையா? ஏய், உனக்கு இது தேவைதாண்டி. என்ன விஷயம்? மிச்சம் இருக்கிற தேனை எடுத்துட்டு வா. படகு நாளைக்கு வந்துடும். கொஞ்ச நேரம் பொறுத்து போறேனே. நீ திருந்தவே மாட்டல்ல?
இதை காயத்துக்கு போட்டுக்கோ. ஆமா என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு என்ன ஒன்றும் இல்லையே. உனக்கு என்ன ஆச்சு? அது தேனி கடிச்சிருச்சு. எப்படி உன்னோட ஹஸ்பண்டை நீ சும்மா விட்ட? எப்பவாவது தான் இந்த மாதிரிலாம். அப்படிலாம் இல்லை. உன் முன்னாடியே அவன் வேற ஒரு பொண்ணு கூட, அதுவும் உன்னோட ரூம்லயே. ஆனா நீ இப்படி இருக்க. எங்க சில விஷயங்களை நமக்குள்ளேயே வச்சுக்கணும். அப்படின்னா நீ என்ன உன் கூட கூட்டிட்டு போக மாட்டியா? உன்னை பார்த்துக்க யாராவது வேணுமா? நீ தான் பெரியவளாயிட்ட, நீயும் உன்னை பார்த்துக்க வேண்டிதான். என்ன பண்ற நீ? கஷ்டமா இருக்கு அதான். நீ ஏன் இப்படி பண்ற? 5 நிமிஷம் இல்ல இல்ல 1 நிமிஷத்துக்கு மட்டும், சரியா? குட்டி பொண்ணே வந்துட்டியா? சரி வா நாம போய் குளிக்கலாம். நீ என்ன பண்ற? இப்படி இருந்தா தானே அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்பாவுக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துக்க நீங்க தானே சொன்னீங்க. நான் உன்கிட்ட சொன்னதுக்கு இது அர்த்தம் கிடையாது. இதெல்லாம் உனக்கு ஏது? அந்த பொண்ணு கிட்ட திருடினியா? இல்லம்மா. அப்புறம் எப்படி? அவங்க கொடுத்தாங்க. அந்த பொண்ணு உனக்கு கொடுத்தாளா? பதில் சொல்லு. அடிச்சனா பாரு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அப்பா தான் என்கிட்ட இதை கொடுத்தாரு. இதெல்லாம் எப்படி அப்பா உன்கிட்ட கொடுக்க முடியும்? அதுக்குன்னு இதெல்லாம் கூடமா? துவைச்ச துணி எடுத்து கீழே போட்டுட்டு இருக்க, அறிவில்லை உனக்கு? சண்டை போட்டியோ? அதுவும் இதுக்காக? இந்த பொண்ணுங்களே இப்படித்தான். இந்த இத உடம்பு முழுக்க போட்டுக்கோ. சின்ன பொண்ணை பார்த்து பொறாமப்படுற. இதை உன் அம்மாவுக்கே கொடுத்துடலாம். உனக்கு இதை விட வேற ஒன்று வாங்கி தரேன், சரியா? இதெல்லாம் நீயே வச்சுக்கோ. கொஞ்சம் இடத்த காலி பண்றியா?
ஏய், என்ன பண்ற? நான் அடுத்த போட்ல கிளம்புறேன். நான் இங்க நல்லா ரெஸ்ட் எடுத்தேன், தேங்க்ஸ். சியலுக்கு திரும்ப போய் நான் அங்க ஒரு புது வாழ்க்கையை வாழ போறேன். திடீர்னு எல்லாத்தையும் மாத்துறது சாதாரண விஷயம் இல்லதான். நீ பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். நான் அடிக்கடி இங்க வரவா? என்ன முகம்லாம் ரத்தமா இருக்கு? ரத்தம் இல்ல. அப்படின்னா இது என்ன உன் முகம் பூரா? ஹேவான், என்னாச்சு உனக்கு? ஹேவான், என்னன்னு சொல்லு. என்னையும் என் பொண்ணையும் நீ சியலுக்கும் கூட கூட்டிட்டு போயிடுறியா? நீங்க எங்க வேணாலும் போகலாமே. ஆனா எனக்கு எங்க போய் எங்க வாழ்றதுன்னு தெரியல. ரொம்ப பயமா இருக்கு. அதே மாதிரி தான் சோலும். அங்க வாழறதும் ரொம்ப பயமா தான் இருக்கும், புரியுதா? நீ என்ன கூட்டிட்டு போறேன்னு சொன்னல. எப்போ? 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா, நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தல. ஆனா இப்போ முடியாது. அடுத்த வாட்டி கூட்டிட்டு போறேன். மறுபடியும் அடுத்த வாட்டியா? அப்படின்னா என் பொண்ணை மட்டுமாவது நீ கூட்டிட்டு போ. தயவு செஞ்சு கூட்டிட்டு போய். ஏன் அவளை மட்டும் கூட்டிட்டு போகணும்? ஏன்னெல்லாம் கேட்காத. தயவு செஞ்சு நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீ அவளை கூட்டிட்டு போயிட்டேனா நான் உனக்கு கால் கூட பண்ண மாட்டேன். லெட்டர் கூட எழுதி போட மாட்டேன். போதும், கொஞ்சம் நிறுத்துறியா? நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, என்னால இந்த வாட்டி கூட்டிட்டு போக முடியாது. மேங்ஜோ, அவன் என் பொண்ணையும் மாத்திக்கிட்டு இருக்கான். ஆ? ஏன் இப்படி கண்ட மாதிரி உளறிட்டு இருக்க? என்ன? உனக்கு சோல் போகணும்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக எப்படி உன்னால இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல முடியுது? நம்புற மாதிரி வேற ஏதாவது சொல்லு. நான் போய் சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கல. இங்க இருக்கிற ஆளுங்களை பத்திலாம் உனக்கு என்ன தெரியும் சொல்லு. எனக்கு எதுவும் தெரியாதுதான். படிக்கிறியா? எதுக்காக நீ வளரணும்னு யோசிச்சுட்டு இருக்க? உங்களுக்கு தெரியாதா? அப்பதான் பொண்ணுங்களை பிடிக்குமா? எங்க பாரு, உன் அப்பாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமா? ம், நிஜமாவே உன்னோட அப்பாவுக்கு உன்னை பிடிக்குமா?
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யோஹி, இங்க வா. இந்த மாதிரி சின்ன பசங்க கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. முதல்ல இப்படி சுத்துறத நிறுத்துறியா? அவளை சாப்பிட கூட்டிட்டு போ. இதோ கூட்டு போறேன். எனக்கு அந்த புக் வேணும். வா போய் சாப்பிடலாம். எனக்கு அந்த புக் வேணும். நான் வர மாட்டேன். ஆமா வாங்குறேன்ல. நான் வர மாட்டேன். எனக்கு சாப்பாடு வேணும். எனக்கு வேணும். கூடாது. வா போலாம். நீ கிளம்பலையா? இங்க என்ன நடக்குது? இங்க பாரு, நேரத்துக்கு ஏத்த மாதிரி தான் சட்டங்களும் மாறிக்கிட்டு இருக்கும். அப்புறம் போக்னா மாதிரி பொய் சொல்றவங்கள பார்த்திருக்கவே முடியாது. பிச்சைக்காரி மாதிரி தான் அவ வளர்ந்தா. அவளுக்கு ஏதாவது வேணும்னா எவ்வளவு கீழான நிலைமைக்கும் போய் கெஞ்சுவா. அப்படின்னா போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணட்டும். நீ அப்படி நினைச்சேன்னா நீ ஏன் போய் ரிப்போர்ட் பண்ணக்கூடாது? இன்னொரு விஷயம், மேன்ஜோனோட உண்மையான பொண்ணு இல்லை யோன்ஹி. என்ன? இந்த தீவை உன்னால காப்பாற்ற முடியாதுன்னா உன் வேலையை பார்த்துக்கிட்டு கவலைப்படாம இங்கிருந்து கிளம்பு. மீரன், நான் தான் தீவுல இருந்து மோடு பேசுறேன். முன்னாடி நீ என்கிட்ட ஒன்று சொல்லியிருந்தியே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? சியோல் போறத பத்தி ஒன்று சொன்னியே. சீக்கிரம் அதை போடு. நம்ம எங்க போறோம்? நம்ம எங்க போறோமா? எனக்கு தூக்கம் வருது. இங்க இருந்து ஓடி போக போறோம். எங்க? நம்ம நகரத்துக்கு போயிட்டு இருக்கோம். அங்கெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குன்னு அப்பா சொன்னாங்கல்ல. நீ அங்கதான் ஸ்கூல் போக முடியும். எனக்கு ஸ்கூல் போக பிடிக்கல. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல என் கூட வா. எனக்கு அப்பா தான் பிடிச்சிருக்கு. நான் அப்பா கூட தான் இருப்பேன். அப்படின்னா என் கூட வர மாட்டியா? நான் வரலனா நீங்களும் போக மாட்டீங்களா? கண்டிப்பா போக மாட்டேன். இப்ப நம்ம போலனா நீங்க அடி வாங்கிட்டே இருப்பீங்கல்ல. அப்படின்னா நான் உங்க கூட வரேன் அம்மா. ஏன்னா நீங்க அடி வாங்குறதை என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. வாங்க போலாம், போட் வந்துகிட்டு இருக்கு. அங்க பாருங்க. மெதுவா, வலிக்குது. இவ்வளவு வேகமா இழுக்காதீங்க. அம்மா, ஏன் அழுகுறீங்க? அம்மா அழுது நீ பாத்திருக்கியா? இல்ல, அழுது கேட்டிருக்கேன். வாழ்றதுக்கு சாகலான்னு புலம்பி இருக்கீங்க. அப்ப சாகுறதுனா ஈஸியா? என்ன மன்னிச்சிரு. நீ சொல்றதெல்லாம் சரிதான். இந்த மாதிரி வாழ்றதுக்கு சாகிறது எவ்வளவோ பரவாயில்ல. எனக்கும் இந்த மாதிரி வாழ்க்கைலாம் வாழ பிடிக்கல.
இவனை தவிர யார் இருப்பா? அதனாலதான் கூப்பிட்டேன். அப்படின்னா கூட இவனைய கூப்பிடுவீங்க நீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஏய் இங்க பாரு, அடுத்து உங்க பிரச்சனை எனக்கு தேவையில்லாதது. போட்டுக்கு பணம் கொடுத்தா போதும். இது எங்க இருந்து எடுத்த? அங்க பாரு. ஐயோ திரும்பி அங்க பாரு. அவன் வந்துட்டான். வாங்க சீக்கிரம் போலாம். சீக்கிரம் வாமா. சீக்கிரமா. உடனே இருந்து போணும். மேஜிக் வந்துட்டு இருக்கான். சீக்கிரம் வா. அவன் வந்துட்டு இருக்கான். சீக்கிரமா போட்டுடு. உனக்கு தெரியலையா? எண்ணிக்கிட்டு இருக்கான்ல, எதுல விட்டாங்கிறது தெரியல. அட போலாம். சீக்கிரம் வந்து போட்டுடு. எண்ணி முடிச்சிட்டு வரேன். என் லைட்டர் வர காணோம். எங்க வச்சான்? எங்க வச்ச மறந்து போச்சா? உன்கிட்ட லைட்டர் இருக்கு? சீக்கிரமா வா. அட அவசரப்படாத, எண்ணி முடிச்சிட்டு வந்துடுவான்ல. சீக்கிரம் வந்து போட்டுடு. 5 அக்கா 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 ஏய் ஆடி அவ்வளவு தைரியம் உனக்கு? ஐயோ, உன்னையும் கூட்டு போறேன். அவ்வளவு தைரியமாச்சு உனக்கு? ஆடி வா, இன்னைக்கு அடியில செத்த இப்படி பாத்துட்டு நிக்கிறீங்களே, அடிக்காதீங்க, நிறுத்துங்க. அவ காலை உடடா. அப்புறம் எப்படி ஓடுவான்னு நானும் பாக்குறேன். காலை உடைச்சி ஒரு இடத்துல உட்கார வச்சாதான் அவ திருந்துவா. உடனே நிறுத்த சொல்லி அவ செத்துற போறா. பணத்தெல்லாம் எடுத்துட்டு ஊரை விட்டு காலி பண்ணி போறேன். அம்மா விட்டுருங்க. எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? சொல்றது கேளுங்க. அப்பா ஆடி அப்பா விட்டுருங்க. வந்த வேலைய பாருன்னா தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டல. ஏய் அடிக்காதீங்க. அப்பா அடிக்காதீங்க. அம்மா அடிக்காதீங்க. நான் உன்னை எப்படி பாத்துக்கிட்டேன்? என்னையே நீ ஏமாத்துறல்ல? ஏன்னா நான் உனக்கு உண்மையான அப்பா இல்லையே. வாடி, எனக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவேன்னு காட்டுறேன். இன்னைக்கு வா, உன்னை அடிக்கிற அடியில வீட்டை விட்டு நீ வெளியில போகக்கூடாது. பயப்படாத, நாங்க இருக்கோம். வேண்டாமா? ஏய், அத்தம்மா வா. பாத்து வேண்டாம். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? உன் புருஷனையே கல்லால அடிப்பியா? கல்லால கூட ஒரு பொண்ணு அடிபட்டு சாகலாம், ஆனா புருஷனால கிடையாது. உன்னையும் உன் பொண்ணையும் நல்லா தானே பாத்துக்கிட்டான். அவனை விட்டுட்டு நன்றி கட்டத்தனமா ஓட பாக்குறீங்க. அக்கா சொல்றது சரிதான், இப்படி எல்லாம் ஓடக்கூடாது. போதும், அப்படி பேசுறது முதல்ல நிறுத்துங்க. அப்பா யாருன்னு ஏன் தெரியாது? ஏன்? ஏன்னா எனக்கு நடந்த விஷயம் அப்படி. நான் அதுக்கு என்ன பண்ண முடியும்? இங்க ஒவ்வொருத்தரும் அப்படித்தானே பண்றீங்க. இதுக்கு மேல பேச கொன்னுருவேன். எழுந்துரு பாப்பா, எழுந்துரு. உனக்கு ஒண்ணும் ஆகலம்மா, எழுந்துரு. ஏம்மா, கண்ணை திறந்து பாருமா. இதை எடுத்துட்டு வரேன். ஆ, யோனி, எழுந்திருப்பா. நம்ம சியோலுக்கு போல எழுந்திரு.
யோனி ஏய் இப்படி வா, அவளுக்கு ஒன்றும் இருக்காது. சும்மா நடிச்சிட்டு இருக்காத, இப்படி வா. இங்க இருந்து போ, யாரும் தொடாதீங்க. தள்ளி போ, தள்ளி போடுங்க. தள்ளி போ, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு நன்றி. பெரியவங்களை பாத்துக்கிறது கஷ்டமான விஷயம்தான். எதுக்காக உன் அத்தை என்ன இங்க கூப்பிட்டாங்க? என்னன்னு சொல்லு. உன்னோட அப்பா எப்படி இருக்காரு? இங்க வர்றேன்னு சொன்னேன், எல்லாரையும் கேட்டதா சொல்ல சொன்னாரு. முன்னாடியே சொல்லியிருந்தா நான் எங்க டாக்டரையும் கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. இந்த மாதிரி இறப்பெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் வேணும் தெரியுமா? இதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு? அவ வழிக்கு கீழே விழுந்துட்டா, அதுக்கு எதுக்காக டாக்டரை பார்க்கணும்? ஆமாமா, அவ வழிக்கு தான் கீழே ஓ விழுந்தா. அப்படியா? அப்படின்னா ரிப்போர்ட்டை நானே உங்களுக்கு எழுதி கொடுத்துட்றேன். நான் யோகியோட பாட்டி. அப்படி பாத்தீங்கன்னா நானும் அவளுக்கு ஒரு பாட்டி தான். ஆளாளுக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அவருக்கே சந்தேகம் வந்துட போகுது. ஆனா அவளை பார்த்தா எனக்கு போக்னாம், நீ ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? நாங்க வேணா பொய் சொல்லலாம், ஆனா அவ அம்மா எதுக்காக பொய் சொல்லணும்? அவ அமைதியா இருக்கா. ஒருவேளை அவளே அவ பொண்ணை கொன்னிருப்பாளோ? என்ன சொல்றாங்க? அது உண்மையா? கொஞ்சம் தளிரு. இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? சொல்லு. அவன் தான் கொன்னது. அவன் தான் அவளை தள்ளி விட்டுட்டான். அவன் செத்துட்டான். நான் இதை சொல்ல வேணான்னு தான் பார்த்தேன், ஆனா நீ என் மேலேயே பழி போடுறல, அதனால எனக்கு வேற வழி இல்லை. நான் சொல்லிடுறேன். இதை இருக்கல்ல, இவ இங்க இருந்து என் பொண்ணை கூட்டிட்டு இந்த இடத்த விட்டு ஓடி போக பார்த்தா. உண்மைதானே? அது ஆமா, நான் பார்த்தேன். நீ அந்த இடத்துல தான் இருந்தியா அவ சாகும்போது? அப்போ நீ என்ன நம்ப மாட்டியா? ம், என்னன்னு சொல்லு, நான் கேட்குறேன். அவ ஓடி போக போறான்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா என் பொண்ணையும் கூட்டு போவான்னு எதிர்பார்க்கல. அதை எப்படி என்னால் ஏத்துக்க முடியும்? அதனால என் பொண்ணை என்கிட்ட விட்டுரு, நீ மட்டும் போன்னு அவகிட்ட சொன்ன. போறதுக்கு அவளுக்கு பணம் கூட கொடுத்தேன். அபாண்டமா போய் சொல்லாத. இத்தனை வருஷத்துல ஒரு ரூபாய் நீ எனக்கு கொடுத்திருப்பியா? அப்படின்னா இந்த பணம்? நான் தான் திருடினேன். இவன் பாக்கெட்ல இருந்து தான் திருடினேன். திருட வேற செஞ்சியாடி உன்ன? நீங்க நீங்க ஏதாவது கொஞ்சம் பேசுங்களேன். இப்படியே போனா சரி வராது. ஓடி போக நினைச்சது அவ தப்பு தானே. அப்ப அவதான தப்பு செஞ்சிருக்கா. நீ சொன்னா உங்களுக்கு நல்லது. இந்த ஊர்ல எவன் நல்லவனா இருக்கான்? வார்த்தையை அளந்து பேசுடி. கோபப்படாத. அவளை எதுவும் பண்ணாத. இதெல்லாம் தேன்ல இருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு. சரி, என்னால உனக்கு எதுவும் கொடுக்க முடியலதா. என்கிட்ட தான் கொடுக்கறதுக்குன்னு எதுவும் இல்லையே. அதனால தான் அவளை போய் புது வாழ்க்கையை தொடங்கி கொண்டேன். ஆனா இப்போ அந்த குழந்தை அது இப்ப உயிரோட இல்ல. சொல்றத கேளு. இல்லன்னு சொல்றல. கொஞ்சம் அமைதியா. இவளால தான் அந்த குழந்தை செத்து போச்சு. அப்படின்னா இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு குழந்தை அவ அம்மாவை பார்த்து தான் வளருவா. ஆனா அவ அம்மா சரியில்லாதவ. அதனாலதான் அவளுக்கு இவன்னா ரொம்ப பிடிக்கும். ஆமா, அவ என் காலை பிடிச்சு கெஞ்சி அழுதா தெரியுமா? ஆனா இவதான் என் குழந்தைய தள்ளி விட்டா. அவ கீழே விழுந்து இடிச்சுக்கிட்டா. தலையில
பாறை மேல இடிச்சு அநியாயமா இறந்து போயிட்டான். கடவுளே, கடவுளே. போக்னாம், இது உண்மைதானா? அது உன்னோட ஃப்ரெண்டு தானே? அந்த பொண்ணு சாகும்போது அங்க இருந்தியா? இல்ல, நான் அப்ப தூங்கிட்டு இருந்தேன். வந்ததுக்கு நன்றி. இந்தாங்க, இந்த தேனை தினமும் காலையில எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லது. காலையில எந்திரிச்சதும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல தேனெல்லாம் சேர்த்து வைக்கணும். ஒரு நிமிஷம், போக்னாமோட ஃப்ரெண்டு கிளம்புறதா சொன்னாங்களே. ஓ, அதுவா? அவ ஏதாவது வேலையா இருப்பா. நீங்க கிளம்புங்க. சரிங்க. இத கூட போட்ல வச்சுக்கோங்க, சரியா? ஆமா, வைக்கலாம். இல்ல, நானே எடுத்து அப்படின்னு வச்சிருக்கேன். நீங்க சொல்லாதப்பா. எதுவும் பண்ணாதீங்க. நாங்க எடுத்து வேணாம் வைக்கிறோம். தம்பி, நாங்களே இதெல்லாம் ஒரு வைக்கிறோம். உதவி தானே. தானே செய்யறோம். அம்மா, என்னது இது? வந்து போனதுக்கு பணம். போயிட்டு வாங்க, பத்திரம். இருங்க, போகாதீங்க. போங்க போங்க, நிக்காதீங்க. போங்க போங்க போங்க. அவங்க ரொம்ப அவசரமா நீங்க போங்க. நிக்காதீங்க, போங்க போங்க. போங்க போங்க. எதுக்கு இவ்வளவு அவசரம்? போட் நாளைக்கு மறுபடியும் வரும். அந்த ஊருக்கு வேற எந்த பஸ்ஸும் இல்ல, அதனால இருந்துட்டு நாளைக்கு போ. அதுவும் சரிதான். அந்த பொண்ணு ரொம்ப சோகமா இருப்பால, அவளை போய் சமாதானப்படுத்த வேணா? ஆமா ஆமா, வாடி வா வா, போலாம். சீக்கிரம் பார்த்து வா. வா, கைய பிடிச்சுக்க. போக்னாம்க்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடுங்க. சியோல் பொண்ணுங்க கிட்டலாம் உன்னால வம்பு எடுக்க முடியாதா? அதுவும் முக்கியமா ஒருத்தங்க பக்கத்துல இருக்கும் போது.
அழுக்கா இருக்கா? ம். என்ன ஏய், வா போலாம். டேய் அவளை பிடிங்க. போங்க, தள்ளி போயிருங்க. பக்கத்துல வந்தீங்கன்னா அவ்வளவுதான். போ. ஏய், போ. ஏய், போ. ஒன்னு என்ன பண்ணிட்டு இருக்க? மழை வர்றதுக்கு முன்னாடி எல்லா வேலையையும் சீக்கிரமா முடிச்சிரு. என்ன புரிஞ்சுதா? வழக்கமா வரதை விட தேன் ரொம்ப கம்மியா வந்திருக்க. உன்னை தாண்டி கேட்டுட்டு இருக்கேன். காதல விழாத மாதிரி இருந்த ஒரு கொன்னு புதைச்சிருவேன். வந்து பாத்துக்கிறேன். சொல்ஜங் வா போலாம். சொல்ஜங் டவுனுக்கு போறது எப்படி இருக்கு உனக்கு? கொஞ்சம் தள்ளி போய் உக்காரு. வாங்க எல்லாரும் சீக்கிரமா வந்துடுங்க. ரொம்ப கனமா இருக்கே. இதுக்குதான் ஆம்பளைங்க வேணுங்கிறது. பொம்பளைங்களால தனியா எதுவும் பண்ண முடியாது. பேசிட்டே இருப்பா. எல்லாம் நாளைக்கு வந்துருவாங்க, கவலைப்படாத. என்ன உனக்கு கை நடுங்குது? வயசானா நடுங்கதான் செய்யும். உன் கை மட்டும் நடுங்கலையா? பும்னா, வேலை பண்ணது போதும், வந்து சாப்பிடு. அக்கா, அவளை பார்த்தா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இல்ல? அவ பொண்ணு அவ இழந்திருக்கால. அவ கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டுமே. ஒன்றும் பண்ணாம இருந்தா அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிரும். வேலையை பார்க்கட்டும். அவளுக்கு நான் நல்லதுதான் பண்றேன். சரி, நான் போய் மீன் எடுத்துட்டு வரேன். அக்கா நிஜமாவா சொல்றீங்க? நிஜமாவா சொல்ற? எதுக்காக இவ்வளவு ஆச்சரியம்? எடுத்துட்டு வரேன்னு தானே சொன்னேன். சரிதான். இன்னைக்கு நல்லா சாப்பிடலாம். நல்லா இருக்கும் அவங்க செஞ்சா. ஆமா, அருமையா இருக்கும். ஒன்னுத்துக்கு பிரயோஜனம் இல்லை. இப்போ பாட்டு பாடலாமா?
நேரம் போனா திரும்பி வராது. உள்ள நேரத்துல சந்தோஷமா இருக்கணும். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. உள்ளது போச்சு நல்ல கண்ணானே, உள்ளது போச்சு நல்ல கண்ணானே. யார் அறிவார் இதை யார் அறிவார்? உண்மையை சொன்னா உலகம் நம்பாது. உலகம் சொன்னதை உண்மை நம்பினா. உள்ளது போச்சு நல்ல கண்ணானே, உள்ளது போச்சு நல்ல கண்ணானே. யார் அறிவார் இதை யார் அறிவார்? நான் சொன்னதை நம்பு, நம்புனா நல்லது. தெரிஞ்சத சொல்றேன் கேட்டுக்க கேட்டுக்க. உண்மை நம்புனா உனக்கும் நல்லது. ஏய், அங்க பாருடி அவள. நான் அந்த சூரியனை உத்து பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன். அது என்கிட்ட என்ன சொல்லிச்சு தெரியுமா? சூரியனை பார்த்து பேசினாலா? அறிவில்லை இவளுக்கு. சூரியனை பார்த்து பேசுறாளா? என்னை விட்டுடு, வேண்டாம், என்னை விட்டுடு. இப்படியே இருந்துருவேன்னு நினைச்சீங்களா?
என்னாச்சு உங்களுக்கு? ஏதாவது சொல்லுங்க, நான் பேசுறது கேக்குதா? அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. இந்த நேரத்துல யாராவது ஆம்பளைங்க உதவி வேணும். போட்டு சீக்கிரம் வந்துடும். போனவங்க எல்லாம் திரும்ப வந்துடுவாங்க. அதனால நான் இங்கேயே தான் இருந்தாகணும். அத்தை, மெதுவா போங்க, விழுந்துட போறீங்க. பார்த்து போங்க. என்கிட்ட வந்துருவியா நீ? தள்ளி போடி. என்கிட்ட வந்தா உன்னை சும்மா விட மாட்டேன். போதும், இதோட நிறுத்திக்க. நீ தப்பு மேல தப்பு பண்ற. நல்லா மாட்டிக்கிட்ட. போனவங்கெல்லாம் திரும்ப வந்துட்டாங்க. நீ செத்த. நான் 15 வயசுல இந்த தீவுக்கு வந்தேன். 50 வருஷத்துக்கு மேல நான் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீ அங்கேயே இரு, என்கிட்ட வராத. இருடி, என் பசங்களை கூட்டிட்டு வரேன். உனக்கு ஏதாவது சத்தம் கேட்டுச்சு? என்ன சத்தம்? ஒன்றும் இல்லடா. முதல்ல அங்கே போய் எல்லாமே நல்லா இருக்கான்னு பாரு. மழை வந்து பாலம் இருக்க போகுது. அவளுக்கும் ஒன்றும் தெரியாது, எதுவும் பண்ணியிருக்க மாட்டா. சரி, நாம கொஞ்சம் குடிக்கலாமா? கண்டிப்பா. என்னாச்சு அத்தை? எதுக்கும் கண்ணாடியை போட்டுட்டு பார்த்துருந்துருக்கலாம்ல. என்னடா உருளைக்கிழங்கு எல்லாமே மழையில நனைஞ்சு போய் கிடக்குது? ஆமா, எங்க யாரையுமே காணா. என்ன ஒரு மாதிரி நாறுது. பாரா தாத்தா, எல்லாரும் எங்க?
எல்லாரும் நல்லா இருக்காங்களா? இவர் இங்க ரொம்ப வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு இல்லையா? ஆம்பளைங்க எல்லாருமே புயல் வந்ததுக்கு அப்புறம் செத்துட்டாங்க. ஆனா இவர் ஒருத்தரை தவிர எல்லா பொம்பளைங்களையும் இவரை போட்டு அடிப்பாங்க. ஆனா இவர் செம்ம அடி வாங்குவார் தெரியுமா? ஆனா எல்லார் புருஷனையும் இவர் தான் சாகடிச்சதா நினைப்பா உங்களுக்கு. இருந்தாலும் அப்பப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடும் போடுவாங்க. அதுல எங்க அம்மாவை தவிர. உங்க அம்மா மட்டும் என்ன ஒழுங்கா? நானே பார்த்துருக்கேன் அந்த கிழவனை கூட்டிட்டு போனத. ஆமா, இங்க எங்க எவளையும் காணோம். மரியாதையா பேச மாட்டேன். ஐயோ, ஏண்டா? ஏய், மன்னிச்சிடுப்பா. அந்த பயம் இருக்குல்ல. பெரியவங்களுக்கு எப்பவும் மரியாதை கொடுக்க கத்துக்க. என்ன எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்குறியா? பாத்து என்ன நடக்குதுங்க? செத்து தொலைடி. எல்லாத்தையும் படைக்கணும். எதுக்காகடி எல்லாரையும் கொன்ன? சொல்லுடி, ஏன் கொன்ன? இதுக்கு பதிலா நீ செத்து போயிருக்கலாமாடி. நான் சாகிறதுக்கு விரும்பல, நான் வாழ்ந்து காட்டணும். அதான். ஆனா உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாதுடி. என்ன எப்போ ஒரு குப்பை மாதிரி தானே பார்த்த. என்னைக்காவது என்கிட்ட அன்பா நடந்திருக்கேடி? அதனால தான் நானும் உன்கிட்ட எப்பவும் கோவமா நடந்துகிட்டேன். அப்படியும் அப்ப எதுக்காக நீ பொண்ணு தொட்ட? தேவையில்லாததெல்லாம் பேசாதடி. போலீஸ் மட்டும் இங்க வந்து என்ன பிடிச்சா நான் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். அவங்க உன்னதான் உள்ள தள்ளுவாங்க. அப்படியா? அப்படின்னா உன்னை கொன்ன தப்பு இல்ல. அவளை கொலை பண்ணா நான் போலீஸ் கிட்ட சொல்லுவேன். உங்க ரெண்டு பேர் மேலேயும் தயவு தாட்சணையுமே பார்க்க மாட்டேன். இப்ப உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான். உன் கையாலேயே இவளை நீ கொன்னு போட்டுற. இல்லன்னு வையே, இவளை என் ரெண்டாவது பொண்டாட்டியா வச்சுப்ப. என்ன? என்னாச்சு? இவளை கொலை பண்ணிட்டு சாகுறதுக்கு பயப்படுறியா? எனக்கு எதுக்காக பயம் இருக்கணும் சொல்லு. என்ன மன்னிச்சிடு. தேன். தேனா? என்னடி உளற?
வலிக்குதா? ரொம்ப வலிக்குதா என்ன? கவலைப்படாத, மருந்து போட்டா எல்லாம் சரியாயிடும். இப்போ உனக்கு வலிக்கல? வலிக்குதா சொல்லு. வலிக்குது தானே உனக்கு? இப்போ வலிக்குதா? இப்போ வலிக்குதாடா உனக்கு? வலினா என்னன்னு இப்போ தெரியுதா? என்னாச்சு? எழுதுரு, சீக்கிரம் வான்னு சொல்றல. வா போலாம். இது ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேன்னு தெரியலையே. சீக்கிரம் சீக்கிரம் ஏதாவது பண்ணி ஸ்டார்ட் பண்ணு. என்ன பாக்குற? உன்னதான் சொல்ற, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு. இங்க நான் மட்டும் தான் உயிரோட இருக்க தெரியுமா? தனியால என்ன பண்ண முடியும்? போட்டு வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. போட்டு ஸ்டார்ட் ஆனா எடுத்துருந்துக்க மாட்டேன். அறிவில்லை உனக்கு? அவ வந்துகிட்டு இருக்கா. கடவுளே, நான் போய் பார்க்கிறேன். சீக்கிரம் சீக்கிரம் வா. சீக்கிரம்.
மூடு தீவா $100 ஆகும். இப்பவே வா, இதோ வந்துடுறேன். ஹே ஜாங்க், கேம் முடிஞ்சதும் போட்டுக்கு போறியா? என்ன கேமு கிடக்கு, நான் இப்போவே அங்கே போகிறேன். நான் கிளம்புறேன். ஓ ஓகே. வரத்துக்கு இவ்வளோ நேரமா? எதுக்காக போற? ரொம்ப நாளா சியோலுக்கு போகணும்னு ஆசை. நீ எவ்வளோ நாள் அங்கே இருக்க? பிறந்ததுலேருந்தே அங்கே தான் இருக்கேன். ஒரு 30 வருஷம்னு வச்சுக்கலாம். அது சரி. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அங்கே போய் என்ன வாழ்க்கை வாழ போற? ஆமா, என்னை பார்த்தா உனக்கு என்ன அப்படியா தெரியுது? ஒரு பாட்டு பாட, நீ பாட்டு பாடினா நான் உன்கிட்ட பணம் எதுவுமே வாங்க மாட்டேன். கீழே இறங்க மாட்டியா? மெயின் ரோட்ல சியோலுக்கு போகிற பஸ் வரும். இதை வச்சுக்கோ, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. எதுக்காக இது கொடுக்குற? ஏய், வாங்கிக்க. இந்த மனுஷங்களை புரிஞ்சுக்கவே முடியல. சியோ, ஹெட் குவார்ட்டர்ஸ் கிட்ட சொல்லி மோடோ தீவை பார்க்க சொல்லியிருக்கேன். ஆமா சார், அங்கிருந்து தான் எனக்கு கால் வந்தது. யாரும் தொடாதீங்க. தள்ளி போ.
ஹெல்ப் பண்ணுங்க. விடு. இத வாசி. என்ன? முன்னாடி வாசிப்பியே. என்ன? முன்ன ஒரு பாட்டு வாசிப்பல்ல, அத வாசி. எனக்கு அது தெரியாது. என்ன தெரியாது? எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ற? நீ ரொம்பவே மோசமானவ. வாசி. கிராமத்துல வேலை பார்க்கறவங்க நிறுத்தினாங்கன்னா எங்க அத்தை ஒன்று சொல்லுவாங்க. அவங்க என்ன மாதிரின்னு ஒருபடியா எதையும் முடிக்க மாட்டேனா? இதுக்கு மேல என்னால முடியாது.
ப்ளீஸ் உட்காருங்க. இவங்க தான் அது. அடிங்க ஒண்ணு. உனக்கு சாகணும்னு ஆசையா? மேம் வேணாம், ப்ளீஸ் வேணாம், கேளுங்க. டியர் ஹேவான், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். மை டியர் ஹேவான், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். உன்கிட்ட நான் உன்னை கேட்கணும். உன்னால மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். மை டியர் ஹேவான், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். உன்னோட ஃப்ரெண்ட் புக்னாம்.
ஆ